அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது ஒரு சில மாற்றத்தையும் ஒரு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது எல்லாமே கிரகங்களுடைய அமைப்பால் நடைபெறுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப 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 ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 18 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றத்தையோ என்ன மாதிரியான பலன்களையோ கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த 18 நாட்களில் முதல் 10 நாட்கள் தடைகளும் இழுபறியான நிலையும் ஏற்படக்கூடும். செவ்வாய் மற்றும் சூரியன் பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்க்கையில் கடகராசியினருக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் மட்டுமே இந்த காலகட்டமானது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் காணப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று ஏதேனும் அதிகரிக்கும். மேலும் இந்த 18 நாட்களில் கடக ராசியினருக்கு கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே அதற்குரிய பலன்கள் கிடைக்கிறதுல சற்று தாமதங்கள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி மிக மிக சாதகமாக அமர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுபறியாக இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டமானது திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடந்து முடியும். மேலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரம் மற்றும் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவங்க வேறு வேலைக்கு தேட விரும்பினால் இந்த காலகட்டமானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் இந்த 18 நாட்களில் என்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காணப்படும். கடுமையாக பேசுவதை தவிர்த்து பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க சூழ்நிலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவில் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்பொழுது வந்து போய்கொண்டே தான் இருக்கும். மேலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய வேலை தொழில் வணிகம் இந்த 3 இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டமானது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசியினருக்கு ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுகூலமற்ற சூழ்நிலை ஏற்படக்கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு 10வது அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரிக்க இருக்காரு. எனவே வேலை மாற விருப்பமுடையவங்க, இடமாற்றம் விருப்பமுடையவங்க இந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். எதிர்பார்த்த வேலையும் கிடைக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது. அதே போல் பெரிய அளவு லாபமும் ஈட்ட முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவு விஷயங்களில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கக்கூடும். ஈகோ அதிக அளவில் காணப்படும். மேலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்க சூழ்நிலையை அனுசரித்து புத்திசாலித்தோடு நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள்.
மேலும் காதலர்களுக்கு இந்த 18 நாட்களில் மிதமான பலன்கள் கிட்டும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இளம் வயதினர் மனதில் புதிய காதல் அரும்பு மலரும். இன்னும் சிலர் புதிய மற்றும் சாத்தியமான கூட்டாளிகளை சந்திக்க முடியும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடும். போதிய தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தினால கணவன் மனைவிக்கு இடையே சில குழப்பங்களும் தவறான புரிதல்களும் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிதிநிலை லாபகரமாக இருக்கக்கூடும். இந்த மாதம் முழுவதுமே உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்கால நலன் கருதி கணிசமான பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. முதல் பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடும். பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு அமையப் போகுது. நிதி பொறுப்புகள் நிர்வகிக்கக்கூடிய வரம்பிற்கு இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பிற்பகுதியில் தொழில் அசாதாரணமான பண வரவுகள் இருக்கும். லாபமும் ஆதாயங்களும் கிடைக்கும். ஊக்க வணிகம் மற்றும் வர்த்தகத்தில் இருந்த வருமானத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் பயண செலவுகள் கூடும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் பெறுவீர்கள். மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் பார்க்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களின் தேவையற்ற செலவுகள் மற்றும் இழப்புகளுக்கு மேலதிகாரி ஒரு காரணமாக இருப்பாங்க. உத்தியோகம் மூலமாக திடீர் பண வரவு இருக்கும். பணியிடத்தில் மன அழுத்தமும் பணி சுமையும் பெருமளவு குறையும். மேலும் பணியிடத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பெறுவீர்கள். மேலும் பணியிடத்தில் நீங்கள் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வீங்க. மேலும் நீங்கள் ஈடுபாடோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணியாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகள் பணியிடத்தில் வெளிப்படும். அலுவலகத்தில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். உங்கள் பொறுப்புகளை கவனம் செலுத்துங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி சிறப்பாக நிர்வகிப்பீங்க. கருத்து வேறுபாடுகளின் போது நீங்கள் சாதுரியத்தை வெளிப்படுத்துவீங்க. தொழிலை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் மூலமாக அதிக அளவில் லாபத்தை பார்க்க முடியும். கூட்டு தொழில் செய்பவங்க கவனமோடு செயல்பட வேண்டும். கூட்டாளிகளோடு தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தொழிலில் சிறிது பின்னடைவுகள் இருக்கக்கூடும். என்றாலும் கூட வருவாயில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் படிப்படியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரம்ப பாதையில் செலவுகள் அரசாங்க விதிமுறைகள் மற்றும் தேவைகளோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடும். தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய உங்கள் பணத்தை திறன்பட முதலீடு செய்ய நீங்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்வீங்க. மேலும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலமாக லாபங்களும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். என்றாலும் கூட இந்த மாதத்தின் 2வது பாதையில் உடல் உஷ்ணம் மற்றும் பித்த அதிகரிப்பு இருக்கக்கூடும். மேலும் மன ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக சீராகவே இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் மன ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. என்றாலும் சளி அல்லது தலைவலி போன்ற சிறிய உடல் பாதிப்புகள் உங்களை சந்திக்கக்கூடுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக படிப்பில் கவனச்சிதறல் இருக்கக்கூடும். இது படிப்பு இடையூறுகளை ஏற்படுத்தும். மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதன் மூலமாக பாடங்களை சரியான முறையில் கற்க முடியுங்க. தடைகளை கடக்க ஆசிரியர்கள் மற்றும் குருக்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த 18 நாட்களானது கடகராசி நேயர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் மாதமாக இருக்க போகுது. பள்ளி மாணவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுவார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவங்க தங்களுடைய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும். வெளிநாட்டு கல்வி தொடர்பான வாய்ப்புகளுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவங்களுக்கு இந்த 18 நாட்களானது நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.